சரிம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த அரும்பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் நார்வே டென்மார்க் இணையவழி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள், வாழ்த்துக்கள், நன்றிகள். மேலும் இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பை வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தாக கூறி மகிழ்கிறேன். ஆசான் அருள்தந்தை அவர்களின் பேரறிவோடு நம் சிற்றறிவை இணைத்து கொண்டு அவ்வறிவை நம்மை வழி நடத்த சங்கல்பம் மேற்கொள்வோம். வாழ்க வளமுடன். வரவேற்புரை கூறி வழி நடத்தி கொண்டிருக்கும் பகீரதி அம்மா அவர்களுக்கும், ஆழமான தவத்தை அருமையாக நடத்தி கொடுத்த நகுலேஷ் ஐயா அவர்களுக்கும், வாழ்த்துரை நன்றி உரை கூற இருக்கும் சுகந்தி அம்மா அவர்களுக்கும், உலக நல வாழ்த்து கூற இருக்கும் பத்மினி அம்மா அவர்களுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மேலும் இணையத்தில் அணிந்துள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் மீண்டும் எனது அன்பை வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தாக தெரிவித்து மகிழ்கிறேன். சிந்தனை தலைப்பு மனித மாண்பு. மனித மாண்பு. முதல்ல இந்த சொல்லுடைய சொற்பொருள் விளக்கத்தை பார்த்துட்டு அப்புறம் நம்ம சிந்தனை செய்வோம். இந்த மனித மாண்பு அப்படிங்கிற அந்த சொல்ல பகுத்து பார்த்தால், அதாவது பிரித்து பார்த்தால் மனிதன் அப்படின்னு வரும். மனிதன் பிளஸ் மாண்பு என்று வரும். மனம் பிளஸ் இதன் தான் மனிதன். அதாவது மனதை இதமாக வைத்துக் கொள்ளக்கூடியவன் தான் மனிதன். இந்த மனிதன் என்ற சொல் மாண்பு என்ற சொல்லோடு இணையும் போது இதன் மனிதன், அந்த இதன் வருது இல்லையா கடைசியில, அந்த இதன் என்பதில் உள்ள இன் கடைசி எழுத்து குறைஞ்சு அத கடைக்குறை அப்படின்னு தமிழ் இலக்கணத்துல சொல்லுவாங்க. அது குறைஞ்சு மனித மாண்பு அப்படின்னு வந்தது. இதுல மாண்பு அப்படிங்கிறதோடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா, தமிழ் அகராதி பல பொருள் கொடுக்குது. அழகு, பெருமை, சிறப்பு, மாட்சிமை, நன்மை அப்படின்னு பல பொருளை சொல்லுது. அப்ப மனித மாண்பு என்பது மனிதனின் பெருமை அல்லது சிறப்பு அப்படிங்கிற பொருள்ல தான் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். மனித மாண்பு அப்படிங்கிறது மனம் படைச்சிருக்கிறதுனால தான், மனிதன் மனம் படைச்சிருக்கிறதுனால தான். மற்ற உயிரினங்களுக்கு இல்லாத சிறப்பு மனிதனுக்கு மட்டும் வந்ததன் காரணம் மனம்தான். இந்த மனதை கூட மண் பிளஸ் அம் அப்படின்னு பிரிக்கலாம். மண் அப்படின்னா நிலைத்த அப்படின்னு பொருள். மண்ணுதல்னா நிலைத்த பொருள் அப்படின்னு பொருள் இருக்கு. அம்ங்கிறது பிரணவத்தை, அதாவது இறைநிலையை குறிக்கக்கூடிய சொல். அப்ப எங்கும் நிறைவாக இருக்கக்கூடிய பிரணவம் தான் மனிதனோட வரும்போது மனமாக வந்தது. இது இறைநிலையினுடைய தன்மாற்ற சரித்திரத்துல இறைநிலையிலிருந்து மனிதன் வரை வந்த கதை நம்ம எல்லாரும் அறிந்த கதை தான். சுவாமிஜி சொல்லி விளக்கி நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அத்தகைய மனதினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மனித மாண்பு என்ற தலைப்புல சிந்திக்க இருக்கிறோம். மற்ற உயிரினங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, அன்று தொடங்கி இன்று வரை எப்படி வாழ்கின்றன அப்படின்னு பார்த்தா, இயற்கை உணர்வு காட்டுகின்ற வழியில தான் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றன. உயிர் வாழ்வது, இனப்பெருக்கம் செய்வது மட்டுமே அவற்றின் செயலாக இருக்கின்றன. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தூக்கணாங்குருவி எவ்வாறு கூடு கட்டியதோ, அத போல தான் இப்போதும் கூடு கட்டி கொண்டு இருக்கின்றன. அதுல எந்த மாற்றமும் இல்ல, முன்னேற்றமும் இல்ல. மிருகங்கள், பறவைகள் ஒரே காரியத்தை தான் திரும்ப திரும்ப செய்து கொண்டு இருக்கின்றன. அது பழக்கப்பதிவு அப்படின்னு சொல்லலாம். ஆனா மனிதன் அப்படி இல்ல. அன்று மண் குடிசை கட்டி வாழ்ந்த மனிதனே இன்று தொடுற அளவுக்கு பல அடுக்கு மாடிகள கட்டுறான். பழைய பாடல்ல ஒரு ஒரு பாடல்ல வரும். "பறவையை கண்டான் விமானம் படைத்தான், எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான்" அப்படின்னு சொல்லி வரும். அப்போ மனிதனுடைய அந்த அறிவு உயர்ந்து கொண்டே போகி வியத்தகு விஞ்ஞான கருவிகள கண்டுபிடிக்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கு. ஆனா இந்த மனிதன் எப்படி வந்தான் அப்படின்னு பார்த்தா, விலங்கினத்திலிருந்து தான் வந்திருக்கான். அப்ப விலங்கினத்தின் வித்தின் மூலம் வந்த ஆதி மனிதனுக்கும், இப்ப இருக்கிற மனிதனுக்கும் தோற்றத்துல பெரிய மாற்றம் எதுவும் இல்ல. ஆனால் சாதனைகளில பெரிய மாற்றத்த காண முடிகிறது. இதற்கு காரணம் அவனது மனம், அந்த மனதில் எழும் எண்ணங்களும், சிந்தனைகளும் தான்.
இப்ப எண்ணங்களுடைய தொகுப்பு தான் மனம் அப்படிங்கிறது தெரியும். இந்த எண்ணங்கள் தனித்தனியா இருந்தா, அத கொட்டி கிடக்கிற செங்கல்ன்னு சொல்லுவாங்க. தனித்தனியா செங்கல் இருந்தா எப்படி இருக்குமோ, அது மாரி எண்ணங்கள் தனித்தனியா இருக்கும். அந்த செங்கலையே கட்டி ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னா எப்படி இருக்கும்? அத மாதிரி தான் எண்ணங்கள் எல்லாம் இணைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வ தான் சிந்தனைகள்னு சொல்லுவாங்க. இப்ப நம்முடைய சிந்தனைகள் உயரணும். இதுக்கு தான் மனத பத்தியும், மனதில் எழக்கூடிய எண்ணங்கள பத்தியும், சிந்தனைகளை பத்தியும் சுவாமிஜி நெறைய விளக்கம் குடுக்குறாங்க. 6வது அறிவு அப்படின்னு பார்த்தாக்க, சிந்தனை அறிவின் சிறப்பே மனிதன் அப்படின்னு சொல்லி, மனிதன பத்தி சிறப்பாகவும் சொல்றாங்க. எத்தனையோ மகான்கள், ஞானிகள் அவங்களுடைய ஆழ்ந்த கூர்த்த சிந்தனையால எழுந்தவை தான் எண்ணற்ற அறநூல்களும், அறிவு நூல்களும். இருந்தும் எல்லா மனிதர்களுடைய சிந்தனையும் உயர்ந்திருக்கா அப்படின்னு பார்த்தா உயரல. நெறைய இடங்கள்ல இன்னைக்கும் பார்க்குறோம். போர், பகை, பிணக்கு, வஞ்சம், உயர்வு, தாழ்வு, மனப்பான்மை அதெல்லாம் நெறையவே இருக்கு. இன்னும் குறும்படத்துல சொன்னது மாதிரி மனிதனுடைய தன்மை, மனித தன்மை செயல்படல. மனிதன் உணரல. ஒருவரை ஒருவர் மதிக்கல. மனத நல்ல முறையில பயிற்றுவிக்கவும் செய்யல. தன்னையும் உணரல. இறையையும் உணரல. இப்படி இருப்பதால் தான் மனிதன் தனக்கும் துன்பம் விளைவிச்சுக்கிறான். மற்றவர்களுக்கும் துன்பத்த விளைவிக்கிறான். எனவே தான் அருள் தந்தை அவர்கள் பாமர மக்களும் எளிதாக புரிந்து கொள்ளும் வண்ணம் மனிதனின் மகத்துவத்தையும், மனதின் மாண்பையும் உணர மனவளக்கலை யோகாவ நம்ம மனிதகுல மேம்பாட்டுக்கு தந்திருக்காங்க. மனித மனம் பற்றி மகரிஷி கூறியத பார்க்கறதுக்கு முன்னாடி மற்ற மகான்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னும் பார்க்கலாம். இப்ப கிரேக்க நாட்டுல ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஏத்தென்ஸ் நகர்ல ஒரு ஞானி இருந்தாராம். அவர் ஒரு அகல் விளக்க ஏந்தியவாறே மக்கள் கூடுற பள் பள்ளிகள், கல்விச்சாலைகள், நாடக அரங்குகள், கலைக்கூடங்கள் இப்படி எல்லா இடங்களுக்கும் சென்று எதையோ தேடினாராம். இன்னைக்கும் நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் இந்த மாலுக்கு போய் எதையோ தேடுறாங்க இல்லையா? சந்தோஷம் அங்க இருக்கிறதெல்லாம் நெனச்சு. அதே மாரி அவரும் எதையோ தேடிட்டே போனாராம். மக்கள் பலரும் கூடுற இடத்துல. இருள் சூழ்ந்த இரவுல மட்டும் விளக்க ஏத்திட்டு போகலையாம். முழு நிலவு பொழியிற அந்த இரவுகள்லயும், இன்னும் கேட்டா பட்ட பகல் உச்சி வெயில்ல கூட அந்த விளக்க ஏத்திட்டே அப்படியே போவாராம். இப்படி பல ஆண்டுகள் போச்சாம். விளக்க அணைக்கவும் இல்லையாம். தேடுறத நிறுத்தவும் இல்லையாம். யாரும் இது பத்தி அவர்ட்ட எதுவும் கேட்காத போது தான் ஒரு மல்யுத்த வீரன் வந்து அவர்ட்ட கேட்டானாம் இது மாதிரி. வேத நூல்கள் எல்லாம் காண முடியாம தவிக்கிற கடவுளையா விளக்க ஏந்தி நீங்க தேடுறீங்க? மறைகளால் பார்க்க முடியாத பரம்பொருளை இந்த அகல் விளக்கை கொண்டு பார்க்கலாமா என்று நினைத்தீர்களா? அப்படின்னு கேட்டானாம். அதற்கு அந்த ஞானி, அப்பா மறைகள் விவரிக்கும் பரம்பொருளை காணும் ஆசை எனக்கு இல்ல. இந்த மாபெரும் கூட்டத்துல எங்கேயாவது மனிதன காண முடியுமா? அப்படின்னு தேடுறேன் அப்படின்னு சொன்னாராம். சொல்லிட்டு அவன பார்த்துட்டேன்னா இந்த விளக்க நான் அணைச்சிருவேன் அப்படின்னு சொன்னாராம். இந்த காட்சி எத விளக்குது அப்படின்னு பார்த்தா, தோற்றத்துல மனிதர்கள். ஆனா உள்ளத்தால விலங்குகளாவும், பறவைகளாவும் தான் இருக்கிறாங்களாம். உடம்பு மனித உடம்பு தான். ஆனா அங்க இருக்கிறது விலங்கின பதிவுகள் தான். இத பத்தி சொல்லும்போது, திருவொற்றியூர்ல ஒரு சாது இருந்தாராம். அவரு அந்த தெரு வழியா யாரு போனாலும், வந்தாலும், "நாய் போகுது, நரி போகுது" அப்படின்னு சொல்லுவாராம். வள்ளல் பெருமான் போகும்போது மட்டும், "இதோ ஒரு மனிதன் செல்கிறான்" அப்படின்னு சொன்னாராம். ஏன் அவர மட்டும் மனிதனும், மத்தவங்கள நாய், நரின்னு சொன்னாரு அப்டின்னா, அவரு வந்து அவங்களுடைய வெளி தோற்றத்த பார்க்கல. அந்த உள் தோற்றத்துக்குள்ள அவங்க என்ன தன்மையா இருக்கிறாங்க அப்டிங்கிறத அவர் பார்த்தாராம். வள்ளல் பெருமான்ட்ட மட்டும் தான் மனிதன பார்த்தாராம். மனிதன் அப்டின்னாலே மனித தன்மை. அதாவது கருணை, தயவு, இரக்கம் அதெல்லாம் அவர்ட்ட இருந்தத அந்த ஞானி உணர்ந்து அந்த மாரி சொன்னதா சொல்லுவாங்க. ஆ இன்னுமே சுவாமிஜி சொல்றாங்க, ஆ திருவள்ளுவர் சொல்றாரு, "எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் மக்கட்பண்பு இல்ல அப்டின்னாக்க, அவங்க மரம் போல்வர்" அப்டின்னு சொல்றாங்க. "அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர்" அப்டின்னு வள்ளுவர் சொல்றாரு. மக்கட்பண்பு அப்டின்னா, அத தான் சுவாமிஜி சுருக்கி 2ஆ நமக்கு குடுத்துட்டாங்க. துன்பம் தராம இருக்கிறது, துன்பப்படுறவங்களுக்கு உதவுறது. சம் இப்ப மனிதர்கள்கிட்டயும் யாரெல்லாம் இருக்கிறோம் அப்டிங்கிறதையும் சுவாமிஜி ஒரு கவியில சொல்லுவாங்க. மனிதன் என்ற உருவினிலே மாக்கள் உண்டு, மக்கள் உண்டு. மாக்கள்னா விலங்குகள். மக்கள்னா நம்மள மாரி இருக்கிறவங்க.
மனம் அறிந்த தேவரும் உண்டு, மதி நிலைத்த மனிதரும் உண்டு. மனம் அறிந்து மன இதமாய் மாக்களுக்கும் மக்களுக்கும் மனம் உவந்து தொண்டாற்றும் மாமுனிவன் முழு மனிதன் அப்படின்னு சொல்றாங்க. யாரு மனதை இதமா வச்சு மாக்களா, அதாவது விலங்கின பதிவுகளோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற மக்களுக்கும் நம்மை போன்றவர்களுக்கும் தொண்டு செய்றாங்களோ, அவங்க தான் முழு மனிதன், மாமுனிவோன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மனதை இதமா வச்சுக்கிறதுனால தான் அந்த சொல்லே வருது. மனிதன்னா மனதை இதமாக வைத்துக் கொள்ளக்கூடியவன் அப்படின்னு வருது. இன்னும் திருமூலர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். மனமது செம்மையானால் மந்திரம் உச்சரிக்க வேண்டாம், ஜெபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், வாசியை நிறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. மனம் மட்டும் நல்லா செம்மையா இருந்துருச்சுன்னா, மந்திரம் சொல்ல வேண்டிய தேவையில்ல. வாயுவை அதாவது பிராணாயாமம் போன்ற பயிற்சிகள் செய்ய வேண்டியதில்ல. மூச்ச நிறுத்த வேண்டியதில்ல அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு மனம் சிறப்பு வாய்ந்தது தான். அந்த மனத பற்றி பெருமையாவும் சொல்லியிருக்காங்க. இன்னும் மனத்த வந்து குரங்கு அந்த மாரிலாமும் ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. தாயுமானவர் "மனம் இரக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "சினம் இரக்க கற்றாலும், சித்தியெல்லாம் பெற்றாலும் மனம் இரக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே." மனம் இரக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, மனத தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கணும். ஸோ அப்படி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தோம் அப்படின்னா, அது அறிவாக மாறும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்குமே திருவள்ளுவர் இன்னொரு குறள்ல விளக்கம் சொல்றாரு. "மனத்துக்கண் மாசு இலன் ஆதல் வேண்டும்" அப்படின்னு சொல்றாரு. மனசுல மாசு அப்படிங்கிற குற்றம் இல்லாம இருக்கணும். அப்ப மனசுல என்ன மாசு இருக்கு அப்படிங்கிறதையும் இன்னொரு குறள்ல சொல்லுவாரு. "அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல்" அப்படின்னு 4 சொல்லுவாரு. அழுக்காறு அப்படிங்கிறது பொறாமை. ஸோ அந்த பொறாமைய நீங்கிறதுக்கும் நம்ம அருள் தந்தை அவர்கள் ஒரு பாடல்ல விளக்கம் குடுப்பாங்க. நல்ல குடும்பத்துல பிறந்திருப்பாங்க. நாடறிந்த புகழ் வாழ்க்கையும் அமைஞ்சிருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு யார் மேலயாவது மெல்ல ஒரு பொறாமை ஏற்பட்டுச்சுன்னா, அது என்ன செய்யுமா, "செல் அரித்த புத்தகம் போல் சீர்மை கெட்டு செயல் திறனை திறக்க விடாது உண்மை உணர்வீர்ன்னு" சொல்லுவாங்க. எப்படி கரையான் வந்து மரத்த அப்படியே அரிச்சு ஃபுல்லா இல்லாம பண்ணிருதோ, அது மாரி நம்ம உடம்பு செல்களையும் அரிச்சு நமக்கு பலவித நோய்கள குடுத்துரும். அதனால "வல்ல மனவளக்கலை பயில்கின்றீரே வாழ்வீரே பொறாமை விட்டு" அப்படின்னு ஒரு பாடல்ல சொல்லி, பொறாமை கொள்ளக்கூடாது அப்படின்னு நம்ம சுவாமி நமக்கு விளக்கம் தந்திருக்காங்க. அதேமாரி அவாங்கிறது பேராசை. அந்த பேராசை நீங்கவும் நமக்கு ஆசை சிரமைத்தில் பயிற்சி குடுத்துருக்காங்க. அடுத்து வெகுளினா கோபம். அந்த கோபத்த நீக்கிறதுக்கும் சினம் தவிர்த்தல் பயிற்சிய குடுத்துருக்காங்க. அதேமாரி இன்னா சொல் அப்படிங்கிறது துன்பம் தராத சொல். அப்ப சொல்லால துன்பம் தரக்கூடாது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? அந்த நம்ம எண்ணம் நல்லா பண்பட்டு இருந்தா தான் துன்பம் தராத சொல்ல சொல்ல மாட்டோம். அதுக்குமே எண்ணம் ஆராய்தல் பயிற்சிய குடுத்துருக்காங்க. ஸோ, மனதினுடைய மாசு நீங்க வள்ளுவர் கூறுனதுக்கு சுவாமிஜி நமக்கு அருமையா பாடங்கள குடுத்துருக்கிறாங்க. இன்னும் மனத குரங்கோட ஒப்பிடுவாங்க இல்லையா? அத பொருத்தமானது தான் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு. அவருடைய ராஜயோகம் புத்தகத்துல இந்த மாரி சொல்றாரு. இயற்கையாகவே குரங்குகள் சஞ்சல மனம் படைத்தவை. அத்தகைய குரங்கு ஒண்ணு, அதுக்கு ஒருத்தர் கள்ளு குடுக்குறாராம். குடிச்சதும் அதனுடைய பரபரப்பு அதிகமாச்சாம். அது போதாது அப்படின்னு அந்த குரங்க ஒரு தேள் ஒண்ணு கொட்டிருச்சாம். தேள் கொட்டுனா மனிதனே நாள் முழுதும் குதிப்பான். குரங்கோட நிலைய சொல்லவா வேண்டும்? அதன் போதாத காலத்தை இன்னும் பூரணமாக்குறதுக்கு ஒரு பேயும் பிடிச்சிருச்சாம். அப்ப அந்த குரங்கோட சஞ்சலத்தையும், படபடப்பையும் விளக்க வார்த்தைகள் எங்கே உள்ளன அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டுட்டு மனித மனம் அந்த குரங்கோட நிலைக்கு நிகரானது தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மனதில எழுகின்ற ஆசைய கல்லுக்கும், பொறாமைய தேளுக்கும், கர்வம் என்பதை பேய்க்கும் ஒப்புமையா கூறுகிறாரு. இத்தகைய மனத கட்டுப்படுத்த வேண்டும். அதற்கு பயிற்சி வேண்டும்னு சுவாமி விவேகானந்தர் சொன்னாரு. அந்த சுவாமி விவேகானந்தர் சொன்னதுக்கு தான் மகரிஷி அவர்கள் நமக்கு ஸ்கை யோகா பயிற்சிய குடுத்திருக்கிறாங்க. இப்ப புறத்தே உள்ள அனைத்தையும் அறியறது எதுன்னா மனம் தான். அனைத்தையும் அறியிற மனம் தன்ன அறியாம போனா, நம்முடைய அறிவு முழுமை பெறாது. மனம் அந்த மனதை, அதன் மாண்பை அறிவது தான் ஞானத்துடைய உச்சம். அதனால தான் "உன்னையே நீ அறிவாய்ன்னு" சொன்னாங்க. இன்னும் வள்ளல் பெருமானும் "தன்னை அறிந்து இன்பம் உற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும்" அப்படின்னு சொல்றாரு. அப்படி தன்னை அறியும் கலை தான் மனவளக்கலை யோகா.
சுவாமி சொல்லுவாங்க இல்லையா? "மனம் எனும் புதினமது ஜீவகாந்த அலைதான்னு" சொல்லிட்டு, அது வினாடிக்கு எத்தன சுற்று சுற்றுதுன்னு சொல்லி ஒரு கவியில கூறியிருப்பாங்க. அதேபோல மனம் அப்படிங்கிற புத்தகத்திலயும் நெறைய விரிவான விளக்கம் குடுத்திருப்பாங்க. இந்த மனம் வர்றது இறைநிலையில தொடங்கி மனிதன் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும், அடிப்படை தத்துவம், கருமையம், தூக்கம், கனவு, வருங்கால உணர்தல், உடற்பயிற்சின்னு பல விளக்கங்கள இந்த நூல்ல வெளியிட்டிருப்பாங்க. ஆ இன்னும் சிறப்பா சுவாமிஜி அந்த முன்னுரையில சொல்லியிருப்பாங்க. இந்த நூல் வெளியிடப்படும் நாள ஒரு என்னுடைய வாழ்நாள்லயே ஒரு பொன்னான நாளாக கருதுகிறேன்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு மனம் பற்றிய விளக்கம் அந்த புத்தகத்துல இருக்கும் இருக்கும். இன்னும் சுவாமிஜி ஒரு பாடல்ல சொல்றாங்க. மனம் புல் புலன் உணர்வில் மயங்கிட மாயையாகும். எப்பவுமே இந்த மனம் புல புலன் உணர்வுல தான் 5 புலன்கள் உணர்வுல தான் சிக்கிட்டே இருக்கு. அப்படி மயங்கிருச்சு, அதிலேயே சிக்கிருச்சுன்னா, அது மாயை ஆகும். அதனால இந்த மனம் எதுல போய் தோயணும் அப்படிங்கிறத அடுத்த வரியில சொல்லுவாங்க. மனம் உயிர் வெளியினில் மருவி தோய்ந்திட மனம் விரிந்து அறிவு எனும் மாபதம் எய்திடும். அந்த உயிர் மையத்துல போய் மனத உயிர்ல கொண்டு போய் நம்ம தவம் செய்ய செய்ய, அப்ப அந்த மனம் என்ன ஆகும்? விரியும், எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்ப எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்னாக்க, அறிவு அப்படிங்கிற பெரிய பதத்த எய்திடும். அப்போ மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே அப்படி ஆயிடுச்சுன்னா, மனம் அறிவா மாறுதுனால மனிதனும் யாரு தான்? தெய்வம் தான். அப்படின்னும் சொல்லுவாங்க. இன்னொரு பாடல்ல மனமது இயற்கையின் மாபெரும் நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கையில இருக்கக்கூடிய எத்தனையோ நிதிகள்ல மனம் வந்து பெரிய நிதி, செல்வம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மனத உயர்த்தினோம் அப்படின்னா, மட்டில்லாத இன்பம் கிடைக்கும். ஏன்னா மனசுல தான் எல்லாமே இருக்கு. மத்த எங்கேயுமே தேட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மனம் எங்கேருந்து வந்தது அப்படிங்கும்போது, இறைநிலையிலிருந்து வந்தது தானே. அதர் எண்ட் ஆஃப் த மைண்ட் இஸ் காட்ன்னு சொல்லுவாங்க. இப்ப மனதினுடைய மறுமுனை தெய்வம். ஸோ அந்த மனத அறியணும். ஏன்னா இறைநிலை போலவே எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய வல்லமை உடையது தான் நம்முடைய மனமும். யாரிடமும் எதையுமே கேட்டு பெற வேண்டிய தேவையே இல்ல. எல்லாத்தையுமே மனசுல இருந்தே நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அவ்வளவு சக்தி வாய்ந்தது தான் நம்முடைய மனம். இப்ப இந்த மனத புறமனம், நடுமனம், ஆழ்மனம்னு பிரிப்பாங்க. இந்த ஆழ்மனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் நம்ம ஆன்மாவோடு தொடர்பு கொள்ளக்கூடியது. இந்த ஆன்மா அ பேரான்மா அதாவது இறைநிலையோடைய ஒரு பின்னம் தானே. அதனால இந்த ஆழ் மனதுல எத போட்டாலும் அற்புதமான விளைவுகள தரும். அதனால தான் சுவாமி சொல்லுவாங்க, "மனம் என்ற விளைநிலத்தில் எதை போட்டாலும் விளையும். ஆனா ஆனா எத போடணுங்கிறத தெரிஞ்சு போடணும்." அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆழ்மனம் 2 நேரத்தில விழித்திருக்கும். எப்ப அப்படின்னு கேட்டா, ஒண்ணு நம்ம தூங்கும்போது விழித்திருக்கும். அதே மாரி நம்மளுடைய தவத்திலயும் அது விழித்திருக்கும். தூங்கும்போது அது விழித்திருக்கும்போது நம்ம தூக்கத்தில ஆழ்ந்து போயிறதுனால, நமக்கு அந்த அறிவினுடைய பெருக்கம் இருக்காது. ஆனா தவத்தில ஆல்ஃபா நிலையில வரும்போது, அதாவது வினாடிக்கு 8லிருந்து 13 வரை. அப்போ புலன்கள கடந்து பிரபஞ்சம், இறைநிலை, மனநிலை இத மனம் அப்படியே அதிலேயே இயங்கும்போது, ஆல்ஃபா நிலைக்கு தான் வரும். அந்த நிலையிலேயே நம்ம நிற்க நிற்க பழகிட்டோம் அப்படின்னாக்க, மனம் அதிகமா உணர்ச்சி வயப்படவே படாது. ஆராய்ச்சி வழியிலேயே தான் செல்லும். வாழ்வும் இனிமையாக அமையும். அதனால தான் தவத்துக்கு அப்புறம் ஆல்ஃபா நிலையில நம்ம தவம் முடிக்கும்போது ஆல்ஃபா நிலைக்கு தான் வரும். தீட்டா, டெல்டா ஐயா எடுத்தாங்க இல்லையா? துரியாதீத தவம். அப்படி போனாலும் இறங்கி நம்ம துரியத்தில வந்து சங்கல்பம், வாழ்த்து அப்படின்லாம் சொல்றோம். அப்படி சொல்லும்போது அதற்கு வந்து ஆற்றல் அதிகமா இருக்கும். ஏன்னா, தவம் முடிந்த பின்னாடி கூட மன அமைதி நிலையில, அந்த குறைந்தபட்சம் ஆல்பா நிலையிலே 8 அப்படிங்கிற அந்த அலைவரிசையிலே தான் இருக்கும். அப்ப நம்ம நினைக்கிற எண்ணங்களும் சரி, நம்ம குடுக்கக்கூடிய வாழ்த்துக்களும் சரி, இன்னும் என்னென்ன தேவை அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, குறிப்பிட்ட வாழ்க்கை நல சங்கல்பம், உடல் நலம், தொழில் வளம், செல்வ வளம் எல்லாத்தையும் தருவது நம்முடைய ஆழ் மனம் தான். குறிப்பா துரிய தவம் செஞ்சுட்டு அதில பதிய வைக்கிற எண்ணங்கள அது கொடுத்துரும். குடுத்துரும் அப்டின்னா என்ன? அதற்கான புற சூழல்கள உருவாக்கி குடுத்துரும். இப்ப நம்ம ஒரு கோரிக்கைய வைக்கிறோம் அப்டின்னாக்கா, அந்த கோரிக்கைய நிறைவேற்றுவதற்கு வேண்டிய அறிவு, அத எங்க தேடணும்? எப்படி தேடணும்? யார அணுகணும்? அப்டிங்கிற சூழல்கள எல்லாம் வழிகாட்டுதல்களையும் தரக்கூடியது நம்முடைய ஆழ்மனம் தான். ஸோ அந்த ஆழ் மனதினுடைய சக்தி இப்படி அப்டின்னா எடுத்து காட்டவே முடியாது. ஒவ்வொருவரும் அத அனுபவித்து தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான அனுபவம் தான். ஸோ அந்த ஆழ் மனதுக்கு பயிற்சி கொடுக்கறது தான், ஆல்ஃபா நிலைக்கு போறது தான் நம்முடைய தவங்கள்.
சுவாமிஜி கூட அந்த காலத்துல சொன்னதாக பேராசிரியர்கள், மூத்த பேராசிரியர் சொல்லி கேட்டுருக்கோம். குழந்தைங்க தூங்கும்போது பார்த்தா, அவங்க தூங்குவாங்க. ஆனா, அவங்க ஆழ் மனம் விழித்திருக்கும். ஸோ அந்த நேரத்துல குழந்தைகளுக்கு நல்ல வாழ்த்துக்கள், சங்கல்பங்கள் எப்படி வரணும் அப்படிங்கிறத நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா, அது நிச்சயமாக பலிதமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது நெறைய அன்பர்கள் அ செய்து அந்த அனுபவத்த பெற்றிருக்கிறோம். குழந்தைகள் நல்ல முறையில வரத அ பார்த்துருக்குறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அந்த ஆழ் மனதினுடைய சக்தி, அதுதான் மனிதனுடைய மனம் தான் மனிதனுடைய மாண்பு. அதுலயும் குறிப்பா அந்த ஆழ் மனம். ஸோ அந்த ஆழ் மனம் அ ஆல்பால நமக்கு கிடைக்கும். தவத்தில கிடைக்கும். ஆ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்மள தூயவர்களா ஆக்கிக் கொள்ளணும் அப்படின்னா, தற்சோதனை செய்யணும். கூடவே தவமும், அறநெறி வாழ்க்கையும் நமக்கு நல்ல சிறப்ப கொடுக்கும் என்று கூறிக்கொண்டு, இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த நார்வே மன்றத்திற்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். வையமெல்லாம் வாழட்டும், வாழ்க்கை வளம் காத்தினிதாய் வளரட்டும் மெய்யறிவு, வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே, உய்ய மெய்ப்பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக, மேலோங்குக நம் உள்ளமெல்லாம் ஒன்றுபட. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.